சீருடை அணிந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களால் நிர்வகிக்கப்படுற கோயில் ஒன்று நம்ம நாட்டுல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் சமீபத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சால்மர் நகரத்திலிருந்து ஒரு 122 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் டொனட் மாதா டெம்பிள்ங்கிற அந்த கோயில். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற 2 போர்களின் போதும் பாகிஸ்தானியர்களால் இந்த கோவில் மீது பல முறை குண்டு வீசப்பட்டதாம். ஆனால் கோவில் மீது விழுந்த ஒரு குண்டு கூட வெடிக்கவில்லையாம். வெடிக்காத குண்டுகளை கோயில் வளாகத்தில் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். என்னே டொனட் மாதாவின் மகிமை! ஆயிரத்தி 1965 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தான் ராணுவம் 3000 குண்டுகள் இந்த கோயில் மேல வீசியதாகவும், ஆனா ஒரு குண்டு கூட கோயில் மேல விழல அல்லது விழுந்தும் வெடிக்கலன்னு சொல்றாங்க. 1971 ஆண்டுல தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. லோங்கோவாலேங்கிற இடத்துல இருந்த இந்திய ராணுவ முகாமை தாக்கிறது பாகிஸ்தான் படைகள். இந்த லோங்கேவாலே யுத்தத்துல இந்திய படை வெற்றி பெற்றது. லோங்கேவாலே போர் நடைபெற்ற இடத்துக்கு வெகு அருகில் அமைஞ்சிருக்கு டொனட் மாதா டெம்பிள். இந்த கோயில் அமைஞ்சுள்ள இடம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. ஆயிரத்தி 1971 ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல வெற்றி பெற்ற பிறகு நமது எல்லை பாதுகாப்பு படை டொனட் மாதா கோயில்ல விஜய் ஸ்தம்பம் அப்படிங்கிற ஒரு வெற்றி தூண் ஒன்ன கட்டியிருக்காங்க. இந்த கோயில் நிர்வாகம் முழுக்க BSF அப்படின்னு சொல்ற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை வீரர்களால நிர்வகிக்கப்படுது. 828 ஆண்டு ராஜபுத்திர அரசர் ஒருத்தரால கட்டப்பட்டதான் டொனட் மாதா கோயில். டொனட் அம்மன் போர்ல வெற்றி பெற உதவும் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை அங்க உள்ள மக்கள் கிட்ட இருக்கு. ராஜபுத்திரர்களும் ஜெய்சால்மர் மக்களும் பல தலைமுறைகளா இந்த டொனட் மாதாவை வழிபட்டுட்டு வராங்க.
பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற 1965 மற்றும் 1971 ஆண்டு போர்கள்ல இந்தியா வெற்றி பெற டொனட் மாதா அருளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. இந்த கோயில்ல தினமும் நடைபெற ஆரத்தி நிகழ்வு ரொம்ப முக்கியமானது, பக்தி மயமானது கூட. இந்த ஆரத்தி முழுக்க எல்லை பாதுகாப்பு படை வீரர்களால நடத்தப்படுது. நான் சமீபத்துல இந்த டொனட் மாதா கோயிலுக்கு ஆரத்தி நடைபெற நேரத்துல போயிருந்தேன். இந்த ஆரத்தியை காண வர பக்தர்கள்ட்ட பக்தி உணர்வோட தேசபக்தி எழுச்சியையும் காண முடியுது.